நம்முடைய பரபரப்பான வாழ்வில் எது அவசரம் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவனுடன் நம் அர்ப்பணிப்பை புதுப்பிக்கவும், அவர் நமக்காக செய்து வருகிற செயல்களுக்காக நன்றி சொல்லவும் நாம் நேரம் ஒதுக்குவதில்லை. எது அவசர காரியம் என்பதில் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நாம் இருக்கிறோம். யோசுவா புத்தகத்தில் பார்க்கிற விசுவாச பாடங்களில் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கிறோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஆயத்தம் முக்கியமானது என்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களும் யோசிக்காமல் அவர் சொன்னபடி செய்கிறார்கள். அவற்றை இந்த நாளிலே ஆராயப் போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடும்போது தேவனை கண்டடைவாய் என்று வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய அந்த வார்த்தையின்படி உம்மை முழு இருதயத்தோடு தேடுவதற்கு எங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய உள்ளத்தை விருத்த சேதனம் பண்ணி உம்மிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றி அருள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 1949 ஆண்டில் குஜராத்தில் இருக்கிற ஆனந்த் என்கிற ஒரு சிறிய பட்டணத்தில் டாக்டர் வர்கீஸ் குரியன் என்பவர் வேலைக்கு சேர்ந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 27. அவர் பொறியாளர். அரசு பணி நிமித்தமாக அவர் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அந்த வேலை அவருக்கு பிடிக்கவில்லை. அந்த ஊர் பிடிக்கவில்லை, அந்த வேலை பிடிக்கவில்லை. அங்கு அவர் செய்த வேலை பால் துறையில் இருந்தது. பால் துறையில் அவருக்கு ஆர்வமும் இல்லை. இவ்வளவு காலம் அங்கே வேலை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரிலே அவர் அங்கே வேலைக்கு சேர்ந்திருந்தார். அந்த கட்டாய காலம் முடிந்து அவர் வேறு வேலைக்கு செல்வதற்கு ஆயத்தமான போது அங்கிருந்த ஏழை பால் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு தலைவரான திரிபுவந்தாஸ் என்பவர் அவரை வந்து சந்தித்தார். அவருக்கு தனியார் துறையில் வேலை ஆயத்தமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரிபுவந்தாஸ் அவரிடத்தில், நாங்கள் எல்லோரும் ஏழைகள், எங்களுடைய பால் தொழிலை திறமையான முறையில் செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு தொழில்நுட்பங்கள் தெரியாது, பெரிய நிறுவனங்களோடு எங்களால் போட்டி போட முடியவில்லை, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். டாக்டர் வர்கீஸ் யோசித்தார், என்ன செய்வது? தன்னுடைய வாழ்க்கையின் நலனா, இந்த ஏழை மக்களின் நலனா? அவர் யோசித்து பார்த்தபோது தன்னுடைய சொந்த நலனை விட இந்த மக்களின் நலன் பெரியது என்ற தீர்மானத்திற்கு வந்தார். அங்கேயே இருந்து அந்த மக்களுக்கு உதவி செய்ய தீர்மானித்தார். அவருடைய உழைப்பின் பலனாக இந்தியாவிலே வெள்ளை புரட்சி உண்டாயிற்று. பால் உற்பத்தி பெருக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார். இன்றைக்கு இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அந்த ஆனந்த் என்கிற நகரம்தான். அதற்கு காரணம் இந்த டாக்டர் வர்கீஸ் குரியன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? இதுவா அதுவா என்கிற கேள்வி எழும்போது, இதுதான் நான் செய்ய போகிறது என்று தீர்மானிப்பதற்கு நீங்கள் என்ன நியதிகளை பயன்படுத்துகிறீர்கள்? யோசுவாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. யோசுவா சில தீர்மானங்களை செய்தார். பகுத்தறிவு உள்ளவர்கள் அப்படிப்பட்ட தீர்மானத்தை செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர் அதை செய்தார். முதலில் தேவனோடு உடன்படிக்கை என்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார். இராணுவ நடவடிக்கையை விட முக்கியமான ஒன்று இருந்தது. அது தேவனுடன் இஸ்ரவேலர் செய்ய வேண்டிய உடன்படிக்கை. எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கானான் தேசத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். இனி அவர் எதிர்க்கிற ராஜாக்களை எல்லாம் தோற்கடித்து அந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் செய்த காரியங்களை பாருங்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். யோசுவாவிடத்தில் அவர் சொல்கிறார், திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு
என்று சொன்னார். விருத்த சேதனம் என்றால் என்ன, இரண்டாம் விசை என்று சொல்லுகிறாரே அதன் அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கானான் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமோடு ஓர் உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கைக்கான அடையாளம்தான் விருத்த சேதனம். இந்த உடன்படிக்கையை புரிந்து கொண்டால்தான் நாம் ஏன் இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணுவது இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கையை பார்க்கிறோம். கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு கானான் தேசம் முழுவதும் இஸ்ரவேலர் வசம் இல்லை. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை இஸ்ரவேலர் அந்த தேசத்திலேயே இல்லை. ஆனால் அதை நித்திய சுதந்திரம் என்று ஆண்டவர் இங்கே அழைக்கிறார். நித்தியம் என்கிற வார்த்தை நாம் நினைப்பது போல முடிவே இல்லாதது என்கிற அர்த்தத்தில் வேதாகமத்தில் பயன்படுத்தப்படவில்லை. குறிப்பிட்ட நீண்ட காலத்தையும் நித்தியம் என்று வேதாகமம் சொல்கிறது. இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே நாம் அதை பார்க்க முடிகிறது. கானான் தேசத்திற்குள் அவர்கள் நுழைந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் கானான் தேசம் அவர்களுடைய சுதந்திர தேசமாக இருந்தது. இடையிலே சிறைப்பட்டு போன போதிலும் கூட முற்றிலுமாக அவர்கள் கையை விட்டு அந்த தேசம் நழுவி செல்லவில்லை. எனவே இந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக இந்த தேசத்தை இஸ்ரவேலர் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி ஆதியாகமம் சொல்கிற இன்னொரு கருத்தையும் பாருங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்று சொல்கிறார். இங்கே உன் சந்ததிகள் என்று சொல்லவில்லை, உன் சந்ததி என்று சொல்கிறார். கலாத்தியர் 3:16 பவுல் இதற்கு விளக்கம் சொல்லும்போது கிறிஸ்துவே அந்த சந்ததி என்று சொல்கிறார். எனவே ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த தேசம் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த போது ஆண்டவர் ஒன்றை சொல்லியிருந்தார். தேசத்தை உனக்கு நான் தருவேன், ஆனால் இப்பொழுது இல்லை, இன்னும் 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்று சொல்லியிருந்தார். இந்த சுதந்திரம் இஸ்ரவேலருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாக ஆண் பிள்ளைகள் அனைவரையும் பிறந்த 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படியாக தேவன் சொல்லியிருந்தார். அது இந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். கானான் தேசம் இஸ்ரவேலருக்கு வாக்களிக்கப்பட்டது, அது நிறைவேறுகிறது, அது நிச்சயமாக நடக்கிறது என்பதற்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டதால் அதற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆபிரகாம் இடத்தில் சொன்ன பிரகாரமாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கடந்துவிட்டன. புதிய சந்ததியினர் தேசத்தை பிடிக்க போரிட வேண்டும். அந்த சமயத்தில் எஜமானோடு தங்களுக்கு இருந்த விசேஷித்த உறவை அவர்கள் உணர வேண்டியிருந்தது. எனவே அவர்களை விருத்த சேதனம் பண்ணும்படியாக சொல்கிறார். இது 2ஆம் விசை என்று சொல்கிறார். இதற்கு அர்த்தம் அவர்கள் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணியிருந்தார்கள், மீண்டுமாக ஒருமுறை பண்ண வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. அப்படி செய்யவும் முடியாது. அதனால இது என்ன என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். கானானில் இருந்தபோது முற்பதாக்கள் விருத்த சேதனம் பண்ணியிருந்தார்கள். எகிப்துக்கு சென்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுவிட்டார்கள் என்பது தெரிகிறது. அங்கே சென்றவர்கள் கொஞ்ச காலத்தில், யோசேப்பின் காலத்திற்கு பிறகு, எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள் என்று எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் சொல்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் இப்படி செய்யாதிருங்கள் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன், அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என்று தேவன் எசேக்கியேலின் காலத்தில் எசேக்கியேல் மூலமாக சொல்கிறார். எனவே எகிப்தில் இருந்தபோது அவர்கள் தேவனை மறந்து விடுகிறார்கள். உபத்திரவம் வந்த பிறகுதான் தேவனை அவர்கள் தேடுகிறார்கள். 10 வாதைகளுக்கு பிறகு அவர்கள் அங்கே இருந்து புறப்படுகிறார்கள். கானானுக்கு இஸ்ரவேலர் புறப்படும் போது இதுவரை விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்த எல்லா ஆண் மக்களும் எகிப்தில் விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். ஏனென்றால் பஸ்கா ஆட்டை பலியிட்டு அதில் பங்கு பெற வேண்டும் என்றால்
அவர்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு நிபந்தனையை சொன்னார். அது நிமித்தமாக முதல் விசை கானானுக்கு புறப்படுவதற்கு முன்னராக எகிப்தில ஒரு பொது விருத்த சேதன நிகழ்ச்சி நடந்திருக்கிறது தெரிகிறது. அந்த சமயத்தில் தேவனை நம்பின அந்நியர்கள் கூட விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களும் இஸ்ரவேலரோடு கூட கானானுக்கு புறப்பட்டார்கள். வனாந்தரத்தில் பயணம் செய்து வந்த இஸ்ரவேலர் கானானுக்குள்ளே நுழைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் கலகம் பண்ணி உள்ளே போக மாட்டோம் என்று மறுத்து விடுகிறார்கள். அதனாலே இவர்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் சுற்றித் திரிகிறார்கள். அந்த சமயத்திலும் விருத்த சேதனத்திற்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை. என்ன காரணங்கள் சொல்லியிருப்பார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் யாருக்கும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்பது மாத்திரம் தெரிகிறது. அதனால இப்பொழுது கானான் தேசத்திற்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னராக அவர்களை விருத்த சேதனம் பண்ணும்படியாக தேவன் சொல்கிறார். முதல் விசை கானானுக்கு புறப்பட்ட போது, இரண்டாம் விசை கானானுக்குள்ளே நுழையப் போகிற சூழ்நிலையில் அவர்கள் யோர்தானை கடந்து கில்கால் என்னும் இடத்துல தங்கியிருக்கிறார்கள். கொஞ்ச தூரத்திலே எரிகோ இருக்கிறது. எரிகோவோடு யுத்தம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கில்கால் அருகே இருந்த ஆர்லோத் மேடு என்கிற ஒரு இடத்துல இந்த ஆண் மக்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டார்கள். ஆர்லோத் மேடு என்றால் நுனித்தோல் மலை என்று அர்த்தம். அடுத்து எரிகோவோடு யுத்தம் செய்ய வேண்டும். அவர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது விருத்த சேதனம் பண்ணுவார்களா? யுத்தம் செய்வதற்கு திறமை இருந்த, பலம் இருந்த எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். நமக்கு தெரியும், விருத்த சேதனம் பண்ணியிருந்த சூழ்நிலையில் யுத்தம் எல்லாம் செய்ய முடியாது. யாக்கோபுடைய பிள்ளைகள் சீகேமுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் செய்த சதியை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எங்களோடு நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் விருத்த சேதனம் பண்ண வைத்து அவர்களால் சண்டை போட முடியாத சூழ்நிலையில் அவர்களே இவர்கள் கொன்றார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். எனவே இது பகுத்தறிவுக்கு ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் செய்தார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று இயேசுவானவர் கூட சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனே ராஜா, நாங்கள் அவருடைய குடிமக்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டும். தேவனை ராஜாவாக வைத்து அவர் காட்டுகிற வழியிலே நாம் செல்வோம் என்றால் இந்த உலக தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். யுத்தம் தேவனுடையது. அவரே அவர்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். எனவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்துவிட வேண்டும். அந்த உறவுதான் முக்கியம். அதை இஸ்ரவேலர் செய்தார்கள். இந்த ஆர்லோத் மேட்டில் விருத்த சேதனம் செய்த பிறகு இஸ்ரவேலர் ஒரு பண்டிகை ஆசரித்தார்கள். அது என்ன என்பதை பார்ப்போம். பஸ்கா பண்டிகை. எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டதை பஸ்கா பண்டிகை நினைவூட்டுகிறது. அன்றைக்கு என்ன செய்தார்கள்? ஒரு ஆட்டை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்தார்கள். நிலைக்கால்களிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் இரத்தத்தை தெளித்தார்கள். ஏன் இந்த இடங்கள்? எகிப்தில் பெரிய பணக்காரர்கள் கல் மாளிகை கட்டியிருப்பார்கள். மற்றபடி பொதுவாக அங்கே இருந்ததெல்லாம் மண் சுவர்கள் தான். வாசல் மாத்திரம் கொஞ்சம் பலமுள்ளதாக இருக்கும். மரத்தால் அல்லது கல்லினால் நிலைக்கால்களையும் மேற்சட்டத்தையும் செய்திருப்பார்கள். புதைபொருள் ஆராய்ச்சி ஒன்றை நமக்கு காட்டுகிறது. அந்த நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் அவர்கள் தங்கள் பெயர்களை எழுதி வைத்திருந்தார்கள். பண வசதி இருந்த பார்வோக்கள் பிரமிடுகளை கட்டினார்கள்.
ஆனால் அப்படி வசதி இல்லாத இந்த ஜனங்கள் தங்களுடைய நித்திய வாழ்வுக்காக தாங்கள் கட்டியிருக்கிற அந்த மண் வீட்டில் இருக்கிற உறுதியான நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தங்களுடைய பெயர்களை எழுதி கொண்டார்கள். பொதுப்பொருள் ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிற காரியங்கள் இவைதான். தனிப்பட்ட பெயர்கள் இருந்தன, குடும்ப சின்னங்கள் இருந்தன, பாதுகாப்பு சின்னங்கள் இருந்தன, தெய்வங்களுடைய பெயர்கள் இருந்தன, அதிர்ஷ்டத்திற்கான வாசகங்கள் எழுதி வைத்திருந்தார்கள். எப்படியாகிலும் இந்த பெயரை அங்கே பதித்து வைத்திருந்தால் தங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இந்த பெயர்கள் இல்லை. இன்னொன்றுதான் இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் நமக்கு நன்மையை செய்யக்கூடியது என்பதை ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாக காட்டினார். எந்த இடத்துல தங்களுடைய பெயர்களை எழுதினார்களோ அந்த இடத்துல தேவன் தம்முடைய இரத்தத்தை தெளிக்கும்படி சொன்னார். உங்களுடைய ரட்சிப்பு உங்கள் முயற்சியில் இல்லை, உங்களுடைய திறமையில் இல்லை, உங்களுடைய பாவத்திற்காக இன்னொருவர் சாகிறதில் தான் இருக்கிறது என்பதை காட்டத்தக்கதாக அந்த நிலைக்கால்களின் மேலும் மேற்சட்டத்தின் மேலும் இரத்தத்தை தெளிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் வரலாற்றில் ஒரு புதிய யுகம் உருவானதை பஸ்கா ஆசரிப்பு சுட்டி காட்டுகிறது. தேவனே விடுதலையின் நாயகன். கானானில் முதல் பஸ்கா ஆசரிப்பு இந்த விருத்த சேதன நிகழ்ச்சிக்கு பிறகு நடக்கிறது. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அவர்கள் கில்காலில் தான் இருக்கிறார்கள். அந்த எரிகோவின் சமனான வெளியில அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கா இன்றைக்கு நாம் ஆசரிப்பதில்லை. ஆனால் பஸ்கா அன்று ஆண்டவர் இன்னொரு ஏற்பாட்டை செய்தார். அப்பத்தை தன்னுடைய சரீரம் என்று சொன்னார், திராட்சரசத்தை தன்னுடைய ரத்தம் என்று சொன்னார். இந்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னார். 2ஆம் வருகை வரை நீங்கள் அதை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். திருவிருந்தில் நாம் அவ்வப்போது பங்கு பெறுகிறோம். ஆனால் அப்படி பங்கு பெறும்போது மாத்திரமல்ல, எல்லா சமயங்களிலும் சிலுவையின் நிஜத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஏதோ அந்த ஆரவணையின் மாத்திரம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வது இல்லை. சில சமயங்கள் அப்படி செய்வார்கள். சண்டை போட்டவர்கள் போய் கால்களை கழுவி ஒப்புரவாவதற்கு முயற்சி எடுப்பார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது என்றால், அதாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதத்தையும் விரோதத்தையும் அழித்து அன்பை ஊற்றுகிறது என்றால், அந்த மாற்றம் இந்த ஆராதனையில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் இருக்க வேண்டும். சிலுவை நிஜத்தை நமக்கு முன்னராக எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார். சிலுவையில் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் அறிய வேண்டுமாம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சொந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவைக்கு முன்னராக நாம் கொண்டு வர வேண்டும். சிலுவையின் பார்வையில அந்த திட்டங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் செய்தோம் என்றால் பஸ்கா பண்டிகையை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டாடுகிறவர்களாக நாம் இருப்போம். அப்படியானால் எவரையும் நாம் பகைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இயேசுவின் ரத்தம் நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமந்தால்தான் நமக்கு ரட்சிப்பு. சிலுவையை சுமப்பது என்றால் ஒரு சிலுவையை செய்து கழுத்திலே மாட்டிக்கொள்வதல்ல. சிலுவையின் அச்சடையாளங்களை எப்பொழுதும் நாம் சுமந்து கொண்டாலே வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலும், ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நம்முடைய எண்ணங்களை சிலுவையில் அறைந்துவிட்டு தேவனுடைய சித்தப்படி நடப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அதைத்தானே பொது செய்கிறார்கள். உலக பிரகாரமாக யோசித்தால் அவர்கள் எரிகோவை தாக்கி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக சண்டை போட முடியாத ஒரு நிலைக்கு தங்களுடைய உடலை ஆக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த உடன்படிக்கையின் இன்னொரு நினைவு கூறுதலை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். பஸ்கா ஆசரித்த பின் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களாம்? ஒரு பலிபீடம் கட்டினார்கள். பிறகு பிரமாணத்தை எழுதினார்கள். அது என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். ஆயி பட்டணத்தை வென்ற பிறகு யோசுவா ஏபால் பர்வதத்திற்கு செல்கிறார்.
அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அதன் மேல் பலிகளை செலுத்துகிறார்கள். இந்த ஏபால் என்பது எங்கே இருக்கிறது? எரிகோவிலிருந்து ஏபாலுக்கு செல்கிற பயணம் எத்தகையதாக இருந்திருக்கும்? பக்கத்தில் இருந்ததா? எரிகோவிலிருந்து சீகேம் 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. நேரடியாக நேர்கோடு போட்டால் 50 கிலோமீட்டர் தான். ஆனால் செல்கிற பாதை வழியாக சென்றால் கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் அவர்கள் பயணிக்க வேண்டியிருந்தது. அந்த பாதை மேல் நோக்கி செல்கிற பாதை. எனவே நடந்து செல்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். வழியில் வேறு பல நகரங்கள் இருந்தன. ஆனால் எதிர்ப்பு எதுவும் இல்லை என்று தெரிகிறது. அப்படி இருந்திருந்தால் அங்கே நடந்த யுத்தங்களை பற்றி யோசுவா பதிவு செய்திருப்பார். அதற்கு பிறகு எல்லாரும் ஒன்று கூடி எதிர்க்கிறார்கள். அது பிறகு நடக்கிறது. ஆனால் இப்பொழுது எதுவும் எதிர்ப்பு இல்லை என்பது தெரிகிறது. நடந்து செல்வதற்கு கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகியிருந்திருக்கும். இங்கே சீகேம் 65 கிலோமீட்டர் என்று சொன்னேன். ஏபாலை பற்றி தானே சொல்லியிருக்க வேண்டும். ஏபாலின் அடிவாரத்தில் தான் சீகேம் இருந்தது. பலியிட்ட பிறகு யோசுவா என்ன செய்தார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பெயர்த்து எழுதினான் என்று யோசுவா 8:32 சொல்கிறது. மோசே யோசுவாவிடத்தில் சொல்லியிருந்தார், நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரை இருந்த பகுதியைத்தான் நியாயப்பிரமாணம் என்று இங்கே மோசே அழைக்கிறார். தேவனை தேடுகிற பிள்ளைகள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்கிற பல நியதிகளை மோசே இங்கே சொல்லியிருந்தார். அவற்றில் எதையெல்லாம் எழுதினார்கள் என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. யாவையும் என்கிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாம் எழுதப்பட்டதா? வார்த்தைக்கு வார்த்தை உபாகமத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் எழுதப்பட்டனவா அல்லது அவற்றின் சுருக்கம் எழுதப்பட்டனவா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒன்று. 2 காரியங்கள் இங்கே பார்க்கிறோம். பலியிட்டார்கள், நியாயப்பிரமாண வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கதாக அந்த தூண்களிலே அதை எழுதினார்கள். இஸ்ரவேலுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய மீட்புக்காக இருந்தாலும் சரி, வெற்றி என்பது ஒரு படிதான். ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்கு முன்னராக நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அது என்ன? பலி, தேவனுடைய வார்த்தை. இயேசுவின் இரத்தத்தை புரிந்து கொண்டு நம்மை நாமே பலியிடுவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2வது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு பிறகு இன்னொரு காரியத்தையும் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தார்கள். சீகேம் ஊரானது கெரிசிம் மலை, ஏபால் மலை என்று 2 மலைகளுக்கு இடையே இருந்தது. இந்த இடத்திலே வைத்து சபை கூடுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். 6 கோத்திரங்கள் கெரிசிம் மலை பக்கமும் 6 கோத்திரங்கள் ஏபால் மலை பக்கமாக நின்றார்கள். எல்லோரும் இஸ்ரவேலர்கள், அவர்களோடு வந்த அந்நியர்கள் எல்லோரும் அங்கே நிற்கிறார்கள். திரையில் தெரிகிற இந்த படத்தை பாருங்கள். கெரிசிம் மலை, ஏபால் மலை, 2க்கும் இடையே சீகேம். ஏபால் மலையில் தான் பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அந்த பலிபீடம் கூட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கடந்த நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. சீகேமில் தான் முதலாவதாக ஆபிரகாம் பலிபீடம் கட்டுகிறார். பதான் ஆராமிலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்தபோது சீகேமில் தான் அவர் முதலாவதாக பலிபீடம் கட்டுகிறார். அதே பகுதியில் இப்பொழுது யோசுவாவும் பலிபீடம் கட்டி பலியிட்டார். இந்த 2 மலைகளிலும் ஆட்கள் இப்போது நிற்கிறார்கள். யோசுவா என்ன செய்கிறார்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் அவர் வாசிக்கிறார். கெரிசிம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக்கடவாய் என்று மோசே சொல்லியிருந்தார். அப்படியானால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. உபாகமம் 27, 28ஆம் அதிகாரங்களை எல்லாம் வாசிக்கும் போது ஒன்று நமக்கு தெரிகிறது. யோசுவா சாபத்தை வாசிக்கும் போது ஏபால் மலை அருகில் இருந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஆசீர்வாதத்தை வாசித்த போது கெரிசிம் மலையில் இருந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏபால் மலையை சாபமலை என்றே சொல்கிறார்கள். ஏனென்றால் அங்கே சாபங்கள் சொல்லப்பட்டன.
இது சீஹேமின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 3100 அடி உயரம் உள்ளது. இது வறட்சியான ஒரு பகுதியாக இருந்தது. கற்கள் நிரம்பி இருந்தன, பாலடைந்த நிலை இருந்தது, கடுமையாக வெறிச்சோடிய நிலை அதில் இருந்தது. இயற்கையாகவே அந்த மலை அப்படி இருந்தது. அதனால அங்கே சாபம் சொல்லப்படுகிறது. இங்கே சாபம் சொல்லப்பட்டதுனால அந்த மலை சாபமானது என்றோ அந்த மலையை அருகே நின்றவர்கள் சாபமானவர்களோ என்ற அர்த்தமில்லை. தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆசீர்வாத மலை பக்கமாக நின்றவர்கள் கூட சபிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். இந்த இடம் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போவதில்லை. ஆனால் அடையாளமாக இந்த இடம் ஒன்றை சுட்டிக்காட்டியது. வறண்ட நிலை, வெறிச்சோடிய நிலை, பாழடைந்த நிலை. தேவனுடைய சாபத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் இந்த நிலைக்குத்தான் செல்வார்கள். கெரிசி மலையை ஆசீர்வாத மலை என்றும் சொல்கிறார்கள். இங்கே ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டன. சீஹேமின் தெற்கு பகுதியில் இது இருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 2900 அடி உயரம் உள்ளது. இந்த 2 மலைகளுக்கும் இடையில ஒரு 500 அல்லது 600 மீட்டர் இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. இந்த மலை அதிகமான மழை பெற்றதுனால சரிவுகள் பசுமையாக இருந்தன, செழிப்பாக, மனதிற்கு இனிமையாக இருந்தன. ஆசீர்வாதம் இருந்தால் இப்படித்தானே இருக்கும். அதற்கு அடையாளமாக இந்த மலையை சொல்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 500-600 மீட்டர் இடைவெளிக்கு இடையே இருக்கக்கூடிய 2 மலைகளில் ஒன்று செழிப்பாக இருக்கிறது, இன்னொன்று வறண்டு கிடைக்கிறது. ஒரே சபையில் ஒரே பிரசங்கத்தை கேட்கிறவர்கள், ஒரே திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்கள், ஒருவர் ஆசீர்வாதமாகவும் இன்னொருவர் சாபமாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே பலிபீடம் எங்கே கட்டப்பட்டது? சாபமலையில், ஏபேலில் தான் பலிபீடத்தை கட்டினார்கள். சாப இடத்தில் தான் பரிகாரம் தேவை. தண்டனைக்கான இடத்தில் தேவன் இரக்கத்தை வழங்குகிறார். இயேசு நமக்காக சாபமானார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? சாபம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் இங்கே பார்க்கிறோம். வாழ்க்கையில எல்லாம் பரபரப்பாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை மறந்து நம்முடைய சொந்த பலத்தை நம்புவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நான் பார்த்துக்கொள்வேன், நான் செய்து விடுவேன் என்றுதான் இந்த பாவ மனது சொல்லுகிறது. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கும் போது அப்படித்தான் நமக்கு தெரியும். பிரச்சனை வரும்போது தான் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னால் ஒன்றும் முடியாது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டத்தான் செய்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த பலிபீடம் கட்டுவது போன்ற செயல்களை இன்றைக்கு எப்படியெல்லாம் ஆவிக்குரிய நடைமுறைகளில் நாம் காட்டலாம் என்பதையும் நாம் யோசித்தாக வேண்டும். ரோமரில் பவுல் சொல்கிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்மை நாமே பலியாக, உயிருள்ள பலியாக நாம் கொடுக்க வேண்டும். ஜீவ பலி என்று சொல்கிறார். நம்மை நாமே வெட்டி கொன்று விடுவதல்ல, வாழ்க்கையே பலியாக மாற்ற வேண்டும். அதுதான் பவுல் வேற இடத்துல சொல்லும்போது, உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அடைய வேண்டும் என்று சொன்னார். பேதுரும் அதை பற்றி பேசுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று நம்பி சொல்கிறார். இந்த ஆசாரிய கூட்டத்துடைய வேலை என்ன? உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம். நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிற நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் தேவன் நல்லவராக இருக்கிறார். அதை புரிந்து கொள்வதற்கு பலர் தடுமாறுகிறார்கள். இங்கே சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. இந்த ஏபால் மலை சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி செய்யப்பட்டது. அது என்ன என்பதை பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். இது சீலோ என்கிற இடத்துல நடந்தது. இப்ராஹிம் கோத்திரத்திற்கான பங்கில இந்த சீலோ என்கிற ஊர் இருந்தது. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள்.
தேசம் கிட்டத்தட்ட அவர்கள் வசமாகிவிட்டது. அதற்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்கிறது. இஸ்ரவேலரின் ஒட்டுமொத்த வாழ்வும் யாவேயின் பூலோக தலைமையிடமான ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றியே இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் எத்தகையது? அதை தேவன் தம்முடைய வாசஸ்தலம் என்று சொல்கிறார். நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இதன் மூலமாக நிறைவேறுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்னை மோசேயிடம் ஆண்டவர் சொன்னார். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்றும் சொன்னார். வாசஸ்தலம் என்றால் குடியிருப்பு. தேவன் நம் கூட குடியிருக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் நடுவில் தேவனுடைய பிரசன்னம் இருந்ததினால்தான் அவர்களால் தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது. இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு ஆதாரம். அதன் விளைவாக இஸ்ரவேல் உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாமத்தில் சொன்னபடி நாமும் இன்றைக்கு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேசத்தை கைப்பற்றினார்கள், பங்கிட்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் விட தொழுகைதான் முக்கியமானது. தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை ஆசரிப்பு கூடாரமும் அதற்கு பிறகு கட்டப்பட்ட தேவாலயமும் மக்களுக்கு உணர்த்தியிருந்தன. அதனாலே உடன்படிக்கையின்படி நடக்க வேண்டியது அவசியம் என்பதை இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருந்திருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் நிழலாக ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது, பாவ நிவாரணம். ஒவ்வொரு நாளும் இடப்படுகிற பலியிலிருந்து பாவ நிவாரண நாள் என்று சொல்லப்படுகிற நாளிலே பலியிட்ட பலிகள் வரைக்கும் எல்லாமே பாவ நிவாரணத்தை சுட்டிக்காட்டின. பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பஸ்கா பண்டிகையில் இந்த ஒப்புரவாகுதல் நிகழ்ந்தது. இயேசுவானவர் பஸ்கா பண்டிகை என்று சிலுவையில் அறியப்பட்டார். கொலோசியர் 1:20 சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பூலோகத்தில் உள்ளவர்கள் அவர் மூலமாக தேவனோடு ஒப்புரவானார்கள். பரலோகத்தில் உள்ளவர்களும் அவர் மூலமாக தேவனோடு ஒப்புரவானார்கள். சிலுவையை பார்க்கிற போது தேவனை பற்றி நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற தவறான கேள்விகள் எல்லாம் கரைந்து போய்விடுகின்றன. மனதில் சத்துருக்களாக இருந்தவர்களை தேவன் ஒப்புரவாக்குகிறார். அதற்கு 7 வாரங்களுக்கு பிறகு 7 வாரங்களின் பண்டிகை அல்லது அரிப்பின் பண்டிகை வந்தது. 7 வாரங்கள் என்று சொல்லும்போது 50 நாட்கள். பெந்தெகோஸ்தே என்றால் 50 நாட்கள் என்ற அர்த்தம். 50 நாட்கள் பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்தபோது இதுவரை யார் பெரியவர் என்கிற பிரச்சனையில சண்டை போட்டுக் கொண்டிருந்த சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். இங்கே யார் பெரியவர் என்கிற பிரச்சனை இல்லை. யார் பெரியவர் என்கிற பிரச்சனை நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நாம் இன்னமும் தேவனோடு சமாதானமாகவில்லை, ஒப்புரவாகவில்லை என்றுதான் அர்த்தம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அதற்கு பிறகு சேப்பின் பண்டிகை அல்லது கூடார பண்டிகை வருகிறது. இந்த பண்டிகையை சுட்டிக்காட்டிய செயல்கள் எல்லாம் 1844 ஆண்டிலிருந்து பரலோகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையை பற்றி பேசும்போது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் சொல்கிறது, தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஏனெனில் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்திருக்கிறது. அந்த விசாரணை முடிந்த பிறகு பக்தர்கள் பாடுகிறார்கள், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமல் இருக்கலாம்? பயம். யார் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்? மகிமை. எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், தொழுகை. உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின, நியாய தீர்ப்பு. நியாய விசாரணையிலே தேவனுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாகின்றன. அதன் மூலமாக சர்வலோகமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒப்புரவாகிறார்கள். தேவனுடைய திட்டம் தான் எவ்வளவு அருமையானது. இந்த ஒப்புரவாகுதலில் நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு சிலுவையையும் ஆவியானவரையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக
இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், என்னை மன்னிக்கிறார். இந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு இல்லாதவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான நன்மைகளையும் செய்ய வேண்டும். வெறுமனே மன்னித்து விட்டேன் என்று சொல்வது மாத்திரம் போதாது. இந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் சாத்தியமாக வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் புரிந்து கொண்டு பாடுகிறார் அல்லவா. நம்முடைய பாவத்தை கண்டுபிடித்து நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்முடைய பாவத்தை நம்மிலிருந்து அகற்றுவதற்காக, நம்முடைய தேவைகளிலே நமக்கு உதவி செய்வதற்காக அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். 1980களில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்தேன். சென்னையில் ஒரு வாலிபன் ஒரு ஆலையில் வேலை செய்து வந்தான். அவன் மதுவுக்கு அடிமையாகிவிட்டான். தினமும் வேலை முடிந்து போகிற போது வீட்டிற்கு செல்வதற்கு முன்னராக மதுக்கடைக்கு சென்று விடுவான். இவன் செய்வதை அந்த நிறுவனத்தில் வேலை செய்த வயதான காவலாளர் பார்த்து கொண்டே இருந்தார். இடத்துல எதையும் அவர் கண்டித்து பேசவில்லை. இவன் குடியினாலே வீடு பாதிக்கப்பட்டது. அவனுடைய அம்மா சொல்லி அவன் கேட்கவில்லை, யார் சொல்லியும் எதையும் கேட்கவில்லை. குடித்தான், குடித்து கொண்டே இருந்தான். விளைவு சம்பளம் வீட்டுக்கு செல்லாது. காவலாளர் அவனை பார்த்தபோது அவனுடைய குடும்பம் என்ன நிலையில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவனத்தில் சொன்னார், மகனே, நீ மதிப்பு மிக்கவன், நீ விலையேற பெற்றவன். சில நாட்கள் அவர் சொல்வார், நானும் கொஞ்ச தூரம் உன்னோடு வருகிறேன் என்று அவனோடு கூட கொஞ்ச தூரம் நடந்து போவார். ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டு போவார்கள். பிறகு திரும்பி வந்து விடுவார். ஒரு நாள் மழை கொட்டோ என்று கொட்டியது. வேலை முடிந்து அவன் வெளியே வருகிறான். அப்பொழுது இந்த வயதான காவலாளர் குடையோடு காத்திருந்தார். இன்று நீ தனியாக நடக்க வேண்டாம், நானும் உன்னோடு வருகிறேன் என்று அவனுக்கு குடையை பிடித்து கொண்டு அவனோடு நடந்தார். மதுக்கடை வந்தது. அவன் மது குடிப்பதற்காக செல்ல வேண்டும். ஆனால் பெரியவர் கூட இருந்ததினால் அதை செய்யாமல் வீட்டுக்கு சென்றார். வீட்டில் சென்று யோசித்தான். அம்மா சொல்லி கேட்கவில்லை, யார் சொல்லியும் கேட்கவில்லை, இவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் என்னோடு இருந்ததினால என்னால் குடிக்க முடியவில்லை, நான் குடிக்கப் போவதில்லை என்று தீர்மானித்தான். சொல்கிறான், ஒரு மனிதர் அமைதியாக என்னோடு இருந்தார், அதுதான் என்னை மாற்றியது. தேவன் கூட நம்மை குறை சொல்லிக் கொண்டே இருப்பதில்லை, நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் பாவத்தை வெல்லுவது எளிதாக இருக்கும். அதற்கு பிறகு அவனுக்கு குடிக்க வேண்டும் என்ற ஆசை வரத்தான் செய்தது. ஆனால் அந்த பெரியவரை நினைத்து மது பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றான். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பலரை பகைக்கிறோம். அது பாவம் என்கிற உணர்ச்சி கூட இல்லாமல் நாங்கள் பகைக்கிறோம். மற்றவர்களை கேவலமாக நினைக்கிறோம். இந்த எல்லா பாவத்தையும் உம்முடைய அன்பினாலே கரைத்துப்பட வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.